26 as there is only one consciousness in the universe that is able to think it necessarily follows that your consciousness is identical with the universal consciousness. என்ன சொல்ல வராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேரறிவு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அந்த பிரபஞ்ச பேரறிவு என்பது தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் உங்களுடைய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, உங்களுடைய அறிவு என்பது நம்மக்கிட்ட இருக்கிறது அறிவு, அங்கே இருப்பது பிரபஞ்ச பேரறிவு. பிரபஞ்சத்தினுடையது பேரறிவு, நம்மகிட்ட இருக்கிறது சிற்றறிவு. ஸோ இந்த சிற்றறிவும் இந்த அறிவும் அந்த பேரறிவும் ஐடென்டிக்கலாக இருக்கணும், ஒன்றா இணையணும் அப்படிங்கிறார். அதாவது ஒரே மாதிரியாக இருக்கணும். அதாவது நம்மகிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்கோ அது வந்து பிரபஞ்ச பேரறிவோடு பொருந்தணும் அப்படின்னு சொல்கிறார். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், ஆல் மைண்ட் இஸ் ஒன், தேர் இஸ் நோ டாட்ஜிங் இன் திஸ் கன்க்ளூஷன். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, எல்லா மனமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல வந்து பிரின்சிபிள் ஆஃப் மென்டலிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பற்றி இவர் சொல்கிறாரு. பார்த்தோம் பிரபஞ்ச விதிகள் எமரால்ட் டேப்லெட்டில் அந்த ஒரு விதி, முதல் விதி பிரின்சிபல் ஆஃப் மென்டலிசம், மனமே எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தத்துவம். பிரபஞ்சம் என்பது மனதினால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கும் மனசு இருக்குது. அந்த மனம் பிரபஞ்சத்தில் இருக்கிறதும் மனசு தான், நம்மகிட்ட இருக்கிறதும் மனசு தான். பிரபஞ்சத்தில் இருக்கிறது வந்து யூனிவர்சல் மைண்டு, நம்மகிட்ட இருக்கிறது வந்து மைண்டு. பட் இது ஒன்றா இணைய முடியும், ஒன்றா செயல்பட முடியும். இது எப்படின்னு எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு தான். இது வந்து ஒரு அக்கல்ட் சயின்ஸ் புக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம். ஸோ இந்த சுய முன்னேற்ற புத்தகத்தில் எந்த அளவுக்கு நம்மளை டெவலப் பண்ணி அந்த நிலைக்கு கொண்டுட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கான கருத்துக்களை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை தாண்டி ஹை லெவலான விஷயங்கள். சீக்ரெட் புக்கில் சொல்லியிருப்பாங்க, அதை ஹை லெவலான விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிரபஞ்சத்தை பற்றி நிறையா விஷயங்கள் போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ கேள்வி என்னென்னா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா? இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபாலோ பண்ணுற விஷயங்களுடைய பர்சன்டேஜ் என்னென்னு தெரியுங்களா? 0.1% கூட கிடையவே கிடையாது. நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுற விதங்கள் 0.1% கூட கிடையாது. இது வந்து உண்மை, இது நிதர்சனம். இது ஆக்சுவலி அது ஒரு சில பேரால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து உண்மை. இது ஆக்சுவலி அதை தாண்டி இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், வெளியே வரணும். பிரபஞ்சம் எப்படி எல்லை இல்லாமல் வியாபித்து இருக்கிறதோ அதே மாதிரி எதற்கும் எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை இல்லாத விஷயத்தை எல்லை காண முற்படக்கூடாது, எல்லையை காண்பதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடாது. எல்லை இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு அடையாளம். அதை வந்து நம்ம சுற்றி திரிவதற்காக, அதை நம்ம அனுபவிப்பதற்காக வெளியே வரணும். இதுதான் ஒரு விஷயம். அதாவது இதை தாண்டி பெரிய விஷயங்களும் இருக்குது, அதையும் நம்ம தேடி அதையும் நம்ம கண்டடையணும் அப்படின்னு நான் சில விஷயங்கள் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுதான் வந்து ஒரு சொல்ல வர்ற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆல் மைண்ட் இஸ் ஒன் மைண்ட், எல்லா மனமும் ஒரே மனம்தான். ஸோ எப்படி பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்கோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு மனசு இருக்குது, உங்கள் மனசுக்கு அந்த தன்மை இருக்குது. அதுதான் சொல்ல வர விஷயம். ஸோ அதுக்கு எல்லை இல்லை, உங்களை எல்லைக்கு உட்படுத்திக்காதீங்க, எல்லையை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா கூட இதை நான் வேறு விதத்தில் வேற ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு நான் இங்கே வியாக்கியானம் பண்ணுறேன். அவ்வளோதான். 27. The consciousness that focuses in your brain cells is the same consciousness which focuses in the brain cells of every other individual. எப்படி உங்களுடைய மூளையில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் வந்து எப்படி விஷயங்களை இது பண்ணுதோ, ப்ராசஸ் பண்ணுதோ, எப்படி செயல்படுதோ, அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. Each individual is but the individualization of the universal, the cosmic mind. நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ் அப்படின்னு கூட இந்த இடத்துல வந்து சொல்லலாம். அல்லது எல்லாமே ஒரே விஷயத்தோட ஒன்றாக இணைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிரபஞ்சமும் நாமும் ஒன்று தான். பிரபஞ்சத்தில் நாம் ஒரு பகுதி, நாம் ஒரு பங்கு. ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம், அந்த ஆப்பிளில் வந்து ஒரு பகுதியை சதுரமாக ஒரு சின்ன ஒரு கத்தி வச்சு சின்ன ஒரு சதுரமாக கட் பண்ணி அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்துட்டேன். என்னுடைய விரல் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டேன். இப்போது அந்த பீஸ் என்னது? ஆப்பிள் தான். ஆப்பிள் ஒரு பகுதி. இது முழுமை அல்ல.
ஆனால் ஆப்பிள் இருந்து வந்த ஒரு சின்ன பகுதி, அப்போ அதுவும் ஆப்பிள் தான். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு தனி நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிவிஜுவலைசேஷன் அப்படிங்கிறது, இண்டிவிஜுவலைசேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், ஒரு 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 கூட்டு பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம் நாம், ஒரு பகுதி நாம். ஒரு உடம்பு அப்படின்னா அதற்கு உறுப்புகள், பல விஷயங்கள் இருக்குது. எப்படி வந்த ஒரு உறுப்பு வந்து உடம்போட ஒரு பகுதி, அதுவும் உடம்பு தான். கைங்கிறது உடம்பு தான், காலுங்கிறது உடம்பு தான். ஆனால் என்ன, முழு உடலை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு தனி உறுப்பாக நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்குறோம். ஆனால் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது உடம்பு, உடல் அப்படின்னு சொல்கிறோம், பாடி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நாம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தினையும் ஒரு பகுதி, நம்ம ஒரு அங்கம். இதுதான் அவர் சொல்ல வர ஒரு விஷயம். ஈச் இண்டிவிஜுவலை பட் த இண்டிவிஜுவலைசேஷன் ஆஃப் த யூனிவர்சல், த காஸ்மிக் மைண்ட். 28, த யூனிவர்சல் மைண்ட் இஸ் ஸ்டாட்டிக் ஆர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த பிரபஞ்ச மனம் என்பது நிலைத்திருக்கக்கூடியது, நிலையான அல்லது ஆற்றல் மிக்க ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஆற்றல் மிக்க அப்படிங்கிறத, பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத வந்து இன்னொரு விதத்தில் சொல்லலாமே. அதாவது ஒன்று வந்து நிலைத்திருக்கக்கூடிய சக்தி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தி. அதாவது ஒரு விஷயம் உருவாவதற்கு மூலமாக இருக்கக்கூடியது, மூலப்பொருளாக, ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் வந்து என்னது, யூனிவர்சல் மைண்ட் அப்படின்னு சொல்கிறார். இட் கேன் மேனிஃபெஸ்ட் ஒன்லி த்ரூ தி இண்டிவிஜுவல். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் பிரபஞ்ச மனம் அது இது இதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம மனுஷங்களாக பிறந்திருக்கிறோமே, நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கிறபடினால நமக்கு சில எபிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அறிவு அப்படிங்கிறத தாண்டி நுண்ணறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது இந்த நுண்ணறிவையும் பயன்படுத்தி, அறிவையும் பயன்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனதுக்கு பல்வேறு தன்மைகள் இருக்கிறது. இந்த பல்வேறு தன்மைகள் வேறு எதுக்கும் கிடையாது. இதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பகுதிகள் மற்ற மிருகங்களுக்கு, தாவரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு எல்லாம் இருக்குமே. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அதாவது நான் என்கிற அந்த ஒரு விஷயம். நான் அப்படிங்கிறது ஆணவம், அகங்காரம்னு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நான்கிறது அந்த தன்மை, ஒரு நிலை அது ஆக்சுவலி. ஸோ இத்தனை விஷயங்கள் நமக்கு, பேரறிவு, பிரபஞ்ச பேரறிவு இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு அறிவு இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இட் கேன் மேனிஃபெஸ்ட் ஒன்லி த்ரூ த இண்டிவிஜுவல். அது வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் தெரியுங்களா? இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக இருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த தனித்தனியான விஷயங்களை பயன்படுத்தி தான் அது வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தி இண்டிவிஜுவல் கேன் மேனிஃபெஸ்ட் ஒன்லி த்ரூ த யூனிவர்சல். ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு தனிநபரும் பிரபஞ்சத்தை பயன்படுத்தி தான் ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை வெளிப்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. தே ஆர் ஒன். நாம் எல்லாரும் ஒன்று தான், நீங்கள் எல்லாரும் ஒன்று தான், நம்ம எல்லாரும் ஒன்று தான். இதுதான் அவர் சொல்ல வர ஒரு விஷயம். இட் கேன் மேனிஃபெஸ்ட் ஒன்லி த்ரூ தி இண்டிவிஜுவல். என்னதான் அந்த விஷயங்கள் எல்லாம் பிரபஞ்சத்தில் இருந்தாலும் அது வெளிப்படணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளாக, அதாவது தனிப்பட்ட விதத்தில் தான் அது வெளிப்படணும். சரி, நம்ம எல்லாம் ஒன்றுனா நம்ம ஏன் தனித்தனியாக இருக்கணும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு உடம்பு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, நிறைய விரல்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன உறுப்புகளுக்கும், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதுக்கு வந்து எத்தனையோ ஜாயின்ஸ் இருக்குது. உங்கள் கை இருக்குது, மணிக்கட்டிலிருந்து அந்த கை, உள்ளங்கை, அந்த விரல்கள் வரைக்கும் எத்தனை ஜாயின்ஸ் இருக்குது, எத்தனை விதமான மூமெண்ட் நம்மளால் பண்ண முடியுது. இது எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு நீளமாக ஒரு கட்டை மாதிரி இருந்தோம் அப்படின்னா எப்படி இருப்போம்? அப்படி தான் மரம், மற்ற கல் எல்லாமே இருக்குது. அதனால் நகர முடியாது, அதனால் அவருடைய முழுமையான விஷயத்தை வெளிப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும். அல்லது அப்படியே வெளிப்படுத்தினாலும் அது முழுமையானதாக இருக்காது. இங்கே பிரபஞ்சத்தில் நம்ம எல்லாரும் தனித்தனியாக ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்கள் முழுமையாக வெளிப்படணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் தனித்தனியாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம தனித்தனியாக இருக்கிறனால நம்ம தனியானவங்க கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை வந்து இங்கே சொல்கிறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி நபரும் பிரபஞ்சத்தை பயன்படுத்தி மட்டும்தான் அந்த விஷயங்களை வெளிக்கொணர முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த கருத்தை வந்து சொல்கிறாரு.
ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன் வேர்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும், அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் இது பிரயோஜனமானதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.